அனைவருக்கும் வணக்கம். இரண்டாவது நிறைய வீடியோக்களை கதைச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறது, தான் இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு தந்த ஈவன் நான் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அந்த ஒரு அன்பு தான் அவர் நிறுவனத்துக்கு வைத்திருக்கிறார் ஜீவாவுக்கு அன்பின் கரம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அவரோட கதைக்கும் போது அவ்வளோ தூரம் சந்தோஷம் வருமான வார்த்தையாக மட்டும் இல்லை செயலாளையில் செய்யக்கூடியவர் அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். உண்மையிலே ஒரு கனவு மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் போயிட்டு அடிக்கல் நாட்டினது தான் தெரியும். ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அந்த வீட்டை உண்மையிலேயே நினைச்சதுக்கும் அதிகமாக 13 லட்சம் ரூபாய் பெறுவதைக்குள்ள எங்களுடைய முதலாவது வீட்டை ஈவன் நாங்களுக்கு முடிச்சு தந்திருந்தேன். உண்மையிலே நான் சேலஞ்ச் பண்ண ஜெஃப்னால இல்லை எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு வீடு 13 லட்சம் ரூபாய்க்கு எந்த ஒரு நிறுவனத்தாலையுமே கட்டித்தர முடியாது. இது எங்களுடைய ஒரு அனுபவத்தை நாங்கள் சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இன்னும் அதிகமாக இந்த ஜீவாவுடைய நண்பின் கரங்களோடு இணைந்து நாங்கள் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அதே டைம் இங்கே வந்ததுலாம் எனக்கு தெரிஞ்ச உண்மையிலே வீடு திட்டம் என்றதுக்கு அப்பால் நிறைய காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே முக்கியம். வீடு திட்டமாக இருக்கட்டும், கல்விக்கான உதவிகளாக இருக்கட்டும், முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதாரமாக இருக்கட்டும், குடும்பங்களுக்கான வாழ்வாதாரமாக இருக்கட்டும், நிவாரண உதவிகள், மருத்துவ உதவிகள், இலவச தையல் வகுப்புகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே மிக மிக தேவையானவர்களுடைய அதே ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறாரு அப்படின்றது இங்கே நாங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டிய உண்மையிலே ஜீவனாவோட ஒவ்வொரு தடவையும் வீடியோ கால் கிடைக்கும் போது அவர் தங்க காலை காட்டுறாரு. எனக்கு உண்மையிலே அதை பார்க்குறப்ப சரியான நிலவரத்தில் இருக்கும் அது உண்மையிலே இந்த இடத்துல அவர் இல்லை. ஆனால் ஏற்கனவே எல்லாருமே சொன்ன மாதிரி அவருடைய அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் முழுமையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் காலையில் நான் 7:30 வீட்டை வரும்போது கூட எனக்கு கால் பண்ணியிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் படுத்து நிறுத்தவங்கப்பா, அதெல்லாம் நல்லாவே நடக்க நாங்கள் போகிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தார். என்ன சோழர்களுக்கு நிறுத்த வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம இப்படி செய்யற ஒரு நிறுவனத்தை நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அண்ட் இங்க இந்த ஜீவோட்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் யாருமே சம்பளம் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது சத்தியமா நான் சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் அதை நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு ஆக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்க. உண்மையிலே இந்த ஜீவோட்டி வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே என் சார்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். இன்னும் ஃபியூச்சர்ல எங்களால் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் கண்டிப்பாக நாங்கள் ஜீவாவுடைய நண்பின்கிறதுக்கும் ஜீவன் அண்ணாக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிங்க எல்லாருக்குமே நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்காண்டி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் இதே மாதிரி தான் 4 வருஷத்துக்கு முன்னே நாங்களுமே எந்த விதமான ஒரு வருமானமும் இல்லாமல் தான் இந்த சேவையை செஞ்சு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் யூடியூப் சேனல் மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் வர தொடங்கினது. என்ன சொல்ற அந்த காய்கறி மரத்துக்கு தான் கல்லறி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு செயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கேட்காத நெகட்டிவ் வார்த்தைகள் இல்லைன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த சேவை செய்ய போனாலே சொல்லுவாங்க அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, களவடிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஃபீல்டில் உள்ள எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் எல்லாருமே கேட்பாங்க, இப்போ நீ நல்லா தானே இருக்கிற, இப்போ மற்றவங்கள்ட்ட காசு வாங்கி கொடுக்குற அதே டைமில் நீயும் ஏதாவது செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி. அப்போ பழமொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு நிலைமைக்கு வரணும். அதுக்கு பிறகு மற்றவங்களை பார்க்கணும். நானே தூங்கி கொண்டு இருக்கும்போது இன்னொரு ஆளுக்கு விலாசத்துக்காண்டி உதவி செய்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உண்மைக்குமே. ஸோ அந்த வகையில் இப்போ உண்மையிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம். ஸோ நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இனி வரும் காலங்களில் எங்கள் மூலமாகவும்
எங்களுக்கு வந்துட்டு வருமானம் யார் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் மூலமாக. ஸோ அந்த மக்கள் மூலமாக வந்துட்டு வருமானத்தை நாங்கள் வந்துட்டு அதில் ஒரு பகுதியை வந்துட்டு மக்களுக்கே வந்துட்டு செலவழிப்போம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் நிறைய வீடியோக்களை வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணிப்பாளர் வந்துட்டு கதைக்கும் போது வந்துட்டு ஒரு சில விஷயங்களை இந்த மனதை வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு தொட்டிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறுவன ஊழியர்கள் வந்துட்டு எந்த ஒரு சம்பளம் இல்லாமல் வந்துட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த தையல் பழகக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து சரியான ஒரு வறுமையான ஒரு பின்புலத்திலேருந்து தான் வந்து இங்கே வந்துட்டு தையல் பழகிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்துட்டு ஏழாவது எடுத்த கையோட வந்து நானுமே எங்களோட அண்ணாக்களில் வந்துட்டு தையல் பழகினேன். ஸோ அந்த டைமில் வந்து என்னதான் எங்களோட அண்ணாக்கிட்ட வந்து தையல் பழகினாலுமே முடிகிற சந்தர்ப்பத்தில் நான் வந்துட்டு யோசிக்கணும், ஒரு 100 ரூபாண்டாலும் அண்ணா தந்து விட்டு அனுப்ப மாட்டானா அப்படின்னு சொல்லி. அண்ணா வந்து தரைய மாட்டேன்னு சொன்னால் நீ இப்போ பழகுற எப்போ தைக்கிறதா முடியும் அப்போ தான் அவனுக்கு வந்து தரணுன்ற மாதிரி வந்து. ஸோ அந்த வகையில் வந்து என்னதான் நாங்கள் பழகினாலுமே கொண்டாடுக்க வந்து எங்களுக்கான செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் வளர வந்து எங்களுக்கான செலவுகளுமே வந்துட்டு அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பொம்பளை பிள்ளைலாம் மேலே வந்து நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது இப்போ தற்சமயம் வந்துட்டு நாங்கள் எடுத்த முடிவு தான் வந்து பெருமளவில் இல்லாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.